ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா புளிக்காய்ச்சல் தான். ஏற்கனவே இதோட வீடியோ போட்டிருக்கேன். நான் நாளைக்கு ஆடிப்பருக்குன்னு சொல்லறதுனால நாளே பண்ணி வச்சினேன். அதுக்காக ஒரு லெமன் சைஸ்க்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் நிலக்கடலையே மைக்ரோவனில் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் மைக்ரோவன்லனா இதில் வந்து இலுப்பச்சட்டியில் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுது. ஒரு 5 மினிட்ஸ் வச்சேன். நல்லா பாருங்கள், ஃப்ரை ஆகிடுது. இதில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு இலுப்பச்சட்டி வச்சுருக்கேன். ஏற்கனவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். லாங் வீடியோ இருக்குது. ஆனால் அதோட அளவெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன். அதை பாருங்கள், அதோட லிங்க்கும் அமைக்கிறேன். இப்பயும் நான் சொல்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வர, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகா 1, எல்லாமே நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ வந்து கொத்தமல்லி வர வந்து சீக்கிரமாக வறுபட்டுரும். அதனால் நான் வந்து உளுத்தம்பருப்பு, மிளகு, வெந்தயம், மிளகா இதை எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை ஃப்ரை பண்ணி கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே கொத்தமல்லி வர சீக்கிரமாக வறுபட்டுருன்னா அப்புறமா அதை போடலாம். இப்போ நல்லா கொஞ்சம் செவர்ற டயத்தில் இந்த கொத்தமல்லி வரையும் போட்டுட்டு எள்ளு கொஞ்சம் போடுறேன். எள்ளு சொல்லலை, எள்ளு வந்து 1/2 டீஸ்பூன் தனியாக வறுத்துக்கலாம். நான் ஆனால் டக்குன்னு வறுபட்டுரும். இது வறுத்த எள்ளு தான், அதனால் வறுபட்டுருங்கனால நீங்கள் தனியாக வேணாலும் 1/2 ஸ்பூன் வறுத்து வச்சுங்க. அப்புறம் அந்த கொத்தமல்லி வரையும் போட்டு அது மாதிரி கருவேப்பிலை வந்து தனியாக வறுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், தனியாக வறுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து போட்டு வறுத்த கருவேப்பிலை தான் அது மேலேயே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுவோம். கொஞ்சம் சிம்மில் வச்சு, ஏன்னா ஏற்கனவே அது வறுபட்டதில்லை, அதனால் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சு இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சின்னு வர போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதே இலுப்பச்சட்டிலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது தாளித்து கொட்டிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ நல்லா செவந்துருச்சு பாருங்கள். எடுத்து கொட்டியாச்சு. ஒரு பிளேட்டில் தொட்டி அதை ஆற வச்சு நைஸாக அரைச்சின்னு வந்துடுவோம். இப்போ வந்து ஒரு அதே இலுப்பச்சட்டியில் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். ஒரே இலுப்பச்சட்டியாக முடிஞ்சது தாளித்து கொட்டி வச்சுட்டு அப்புறம் தான் புளிக்காய்ச்சல் பண்ண போகிறோம். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், நிலக்கடலை 2 டீஸ்பூன். நிலக்கடலை ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன். முன்னாடியே வறுத்து வச்சுக்கலாம். இதில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோலோடையே ஃப்ரை பண்ணலாம். அப்புறம் 2 மிளகா, அப்புறம் கொஞ்சம் கடுகு, எல்லாத்தையும் இது நல்லா ஃப்ரை ஆனோன்னே கடுகு போட்டு, கடுகும் வெடித்தோடனே நம்ம வந்து கருவேப்பிலையும் போட்டு இந்த ஃப்ரை பண்ணி கொஞ்சம் இருக்குல்ல, அந்த கருவேப்பிலையும் போட்டு ஈரத்தோடு போட்டு வெடிக்கும். அதனால் நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை ஆனோடனே எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுப்போம். ஏன்னா இப்படியே புளிக்கரைசலை ஊற்றும் போது அது புளிக்காய்ச்சல் இருக்காது, அது வத்த குழம்பு மாதிரி ஆகிடும். வத்த குழம்புக்கு நம்ம தாளித்து கொட்டி தானே புளியக்கரைசல் ஊற்றுவோம், அது மாதிரி ஆகிடும். அதனால் இதை வந்து ஒரே இலுப்பச்சட்டியாக அப்படின்னா தண்ணிலாம் இன்னொரு இலுப்பச்சட்டியில் அதை வறுக்கணும். அதனால் நான் வறுத்து வச்சுன்ட்டேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம புளிக்கரைசல் லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கோம்ல, அதை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா நம்ம கரைச்சி கெட்டி பேஸ்ட்டாக நீங்கள் ஊற்றுங்க. ரொம்ப நீர்க்க ஊற்றாதீங்க. ரொம்ப தண்ணியாக ஊற்றினா நீர்க்க இருக்கும் புளிக்காய்ச்சல். அதனால் நல்லா 2-3 வாட்டி அதை நல்லா புழிஞ்சு அதில் உள்ள சக்கைலாம் எடுத்து கெட்டியாக புழிஞ்சு ஊற்றுங்க. இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி எல்லாம் போட்டுறேன். இப்போ வந்து நல்லா எல்லா புளிக்கரைசலையும் கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ நான் மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயத்தை உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயமாக இருந்தால் அந்த ஃப்ரை பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் போட்டு வருங்க. இல்லைன்னா தூள் பெருங்காயம். அதனால் இதிலேயே போட்டு நான் வந்து கொதிக்க விட போகிறேன். மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூனில் 3/4 டீஸ்பூன் வந்து நிறையா பெருங்காயம் போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். ஏன்னா சாதம் எல்லாம் பசையும் போது சப்புன்னு இருக்கும். வேணால் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வாயில் போட்டு நேவேத்தியத்துக்கு வேணுங்கிறதுனால வாயில் போட்டு பார்க்க முடியாது. இது நாளே இன்றைக்கி வந்து நைட்டு நான் பண்ணேன். காத்தால நாளைக்கு தானே ஆடிப்பெருக்கு, அதனால் உடனே உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அமுச்சிடலான்னு. நீங்கள் காலையில் முடிஞ்சால் பண்ணுங்கள். இப்போ கருவேப்பிலை தேவையான கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொதித்து வரட்டும். இது கெட்டியாக வரத்துக்குள்ளே இதை எல்லாத்தையும் நம்ம நைஸாக பொடி பண்ணின்னு வந்துடலாம். கொஞ்சம் குறைன்னு இல்லை, கொஞ்சம் நைஸாக நீங்கள் ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதில் நல்லா கெட்டியாக கொதித்து பச்சை வாசனை போக வந்தோடனே இந்த விழுத இருக்குது பார்த்தீங்க, இந்த பொடி பண்ணதை கொட்டணும். அதுக்குள்ளே இது நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதித்தோடனே உடனே கொட்டக்கூடாது. ஒரு 5 நிமிஷம்
கொதிச்சோன்னே இந்த எல்லாம் தாளித்து கொட்டி வச்சுருக்கோம்ல, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, நிலக்கடலை எல்லாம் தாளித்து அதையும் போட்டு அதுவும் நல்லா அதோட காரம்லாம் இதில் இறங்கணும். அந்த புளிக்கரைசலில் அந்த மிளகா இன்னும் கொஞ்சம் நிலக்கடலை போடுறேன். அதில் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு இருந்தால் விட நீங்கள் வறுத்துட்டு போடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நிறையா நல்லெண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் வீணாக போகாத இருக்கும். இப்போ வந்து நான் இது 2 வாரத்துக்கு வச்சுக்கலாம். அந்த புளிக்காய்ச்சல் நான் ஃப்ரிட்ஜில் வச்சா 2 வாரத்துக்கு வச்சுக்கலாம். நல்லா கொதித்து வந்துட்டுங்க, நல்லா திரும்பி அதை நல்லா கொதிக்க விட்டு நல்லா கொதித்து கெட்டியாக வந்துட்டு இப்போ அந்த பொடியும் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நாட்டு சர்க்கரை வேணா போடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு அரை டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை போடுங்க. எனக்கு பிடிக்கும். நல்லா திதிச்சுட்டு புளிச்சுட்டு இருக்கும், டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நாட்டு சர்க்கரை போட்டால். அவங்க வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி இறக்க வேண்டியதான், 2 கொதி விட்டு இறக்க வேண்டியதான். அவ்வளோதான், சுவையான புளிக்காய்ச்சல் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் இதை பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நிறையா எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா வீணாக போகாது. புளிக்காய்ச்சலும் நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். இப்போ நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மேலே இன்னும் கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் ஊற்றலாம். இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டேன். பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி